அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு அரசு திறந்து வைத்திருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட விவசாயிகளின் சுமார் 60 ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார்கள் என்று தெரிவித்துள்ளார். அவர்களின் மறைவிற்கு பிறகு 2019ஆம் ஆண்டு 1652 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநில நிதியின் கீழ் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். 2021இல் அதிமுக ஆட்சி முடிவில் சுமார் 90% பணிகள் முடிவிட்டிருந்தது. எஞ்சிய 10% பணிகள் 6 மாதங்களில் முடிவடையும் நிலையில் இருந்தது. அஇஅதிமுக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த திட்டத்தையும் கிடப்பில் போட்டது திமுக அரசு என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எஞ்சிய 10% பணிகளை முடித்து தற்போதுதான் முதலமைச்சர் திறந்துள்ளார். இதை 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே எஞ்சிய பணிகளை முடித்து திறந்திருந்தால் 3 மாவட்ட விவசாயிகளின் தண்ணீர் தேவை மற்றும் மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் என்று விமர்சித்துள்ளார். இதேபோல ஏற்கனவே சேலம் மாவட்டம் தலைவாசலில் அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டி துவக்கப்பட்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா பணிக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவடைந்த நிலையில் இதனை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்றும், கிடப்பில் போடப்பட்டுள்ள காவிரி குண்டாறு இணைப்பு திட்டங்களை விரைவுபடுத்திட வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார்.